ஸோ ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து ஸ்பெஷல் ஆப்ஸ் சீசன் 2. இப்போ நீங்கள் ஸ்பெஷல் ஆப்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா சீசன் 1 பார்த்துருப்பீங்க. அப்புறம் சீசன் 1.5 சீசன் 1.5 யாருன்னா, இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நம்ம தலைவனை வச்சு தான் வந்து மீதி கதையை படம் நடத்த போகிறோம். நம்ம தலைவனோட முகம் தான் வந்து நமக்கு பிராண்டு அப்படிங்கிற முடிவு பண்ணி, ஸோ சீசன் 1.5ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தலைவனோட பின் கதை என்ன, அவன் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணப்போ அவன் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ இது சீசன் 1 சீசன் 1.5 ரெண்டுமே நம்ம நம்ம சேனலில் இருக்கும். இப்போ வந்திருக்கு வந்து சீசன் 2. சீசன் 2 பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து, அவனுக்கு வந்து ஒரு 2 த்ரெட் இருக்கும். சரிங்களா? 1 வந்து யார் அப்பன்னா, இந்தியால இருக்க ஒரு குடிமகன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு சாதா ஒரு அனாதையா இருந்தவன், தத்தெடுத்த குடும்பத்தில வளர்ந்தவன். ஸோ அவன் வந்து டேட்டாவெல்லாம் வச்சு எவ்வளோ பெரிய வார் நடத்துறான். ஒரு ஹேக்கிங் சிஸ்டம் மாரி ஒரு ஹேக்கிங் பண்ணி ஒரு கம்யூனிட்டி வச்சு, அவனால ஒரு டேட்டா பிரீச்ச வச்சு எவ்வளோ பெரிய அட்டாக்க பண்ண முடியுது. அந்த அட்டாக்க வச்சு அவன் என்னலாம் பெனிஃபிட் ஆகுறான் அப்படிங்கிற மாரி, ஸோ இதுக்கு மேல வார் போறாம சைபர் வார் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டு இவனுங்க அந்த மாரி ட்ராவல் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாட்டுல இருக்க பணத்த பூரா கொள்ளையடிச்சுட்டு ஒரு பணக்காரன் வெளிய போயிடுறான் கடன கட்டாம. இதனால இதுக்கு முன்னாடி நம்ம தலைவனோட சீனியரா பிரகாஷ் ராஜ் சார் வர்றாரு சரிங்களா? அவருக்கு ஒரு ஒய்ஃப அவரால காப்பாத்த முடியல. இந்த பணம் இல்லாதனால. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த மாரி ஆயிப்போச்சு. அவன கூட்டிட்டு வா. இல்லைன்னா, இந்த பார்லிமென்ட் பில்டிங்க நான் காலி பண்ணிக்கிறேன். காலி பண்ணா நம்மால் பாம்பு வச்சு முடிச்சிடுறேன் அப்படின்ட்டாப்ல. சரிங்களா? 1 உனக்கு 3 நாள் டைம். அவன் வரணும். இல்லைன்னா அந்த பில்டிங் இருக்காது. நீ ஏன் முடிவு பண்ணிக்க. அப்படின்னோனே நம்மாளு ஹேமந்த் வந்து எந்த அளவுக்கு உசுர கொடுத்து இதுக்கப்புறம் எந்த கேஸையும் சால்வ் பண்ணாம போகும். ஸ்பெஷல் ஆப்ஸ பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இது வந்து இன்வெஸ்டிகேஷனு. அது எப்படி இதுலேருந்து அங்க போறோம், இதுலேருந்து அங்க போறோம்லாம் கிடையாது. ஹேமந்த் எப்படி நம்மால் ஒரு விஷயத்த எப்படி டீல் பண்ணுவாரு, எப்படி யோசிப்பாரு, எப்படி சால்வ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி தான் வந்து கதை போகும். ஸோ கதையில முக்கு முழுங்குன்னு பார்க்கும்போது முட்டாள்தனமா நெறைய விஷயம் இருக்கும். ஆனா, நம்ம ஆளோட பிரெயின் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஒரு விஷயத்த இவன் எப்படி சால்வ் பண்றான்னு பார்க்கணுமே தவிர, இப்ப அதாவது உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம வந்து ஹேக் பண்ணிட்டு போயிருவாரு. சரிங்களா? இவன் உள்ள போயிட்டு அந்த சிஸ்டம்ல இருக்க கோட் வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மட்டித்தனமா இருக்கும். சி பிளஸ் பிளஸ் ப்ரோகிராம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். டேய் என்னடா இது? இது ஏன்டா இங்கே ஓடுது? என்னடா பண்ண சொன்னா எவ்வளோ? அப்படிங்கிற மாரிலாம் தோணும் உங்களுக்கு. விக்கிங் சிஸ்டம் கிராண்டட், அப்ரூவ்டு அப்படிலாம் வந்துகிட்டு இருக்கும். டேய் நீங்க வந்து அதான் சொல்றேனே டெக்னிக்கலா போனீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ஆனா நீங்க ஒரு கதை பார்க்க போறீங்க. ஒரு ஏஜென்சில இதுதான் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, சீக்ரெட் ஏஜென்சில இதான் நடக்கும்னு தெரியும்போது, உங்களுக்கு அந்த ஒரு செம என்கேஜ்மென்ட்டா இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பாக்குறது வரைக்கும் தரவு பாய்.